வியாபாரச் சூழல். பாகம் 7. சர்வதேச வியாபாரச் சூழல். சர்வதேச வியாபாரச் சூழல் என்பது பல்வேறு நாடுகளில் நிலவுகின்ற வியாபாரச் சூழல் காரணிகளை குறிக்கும். பல்தேசிய கம்பெனிகள், பல்தேசிய நிறுவனங்கள் அல்லது பல நாடுகளில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடும் வியாபார நிறுவனங்கள் அந்நாடுகளில் நிலவுகின்ற வியாபாரச் சூழல் காரணிகள் பற்றி அறிந்திருத்தல் அவசியமானதாகும். சர்வதேச வியாபாரம் என்பது ஒப்பீட்டு நய கோட்பாடு, சிறப்பு தேர்ச்சி என்பவற்றின் அடிப்படையில் அதிக உற்பத்திகளை மேற்கொண்டு அவற்றின் மூலம் சர்வதேச நுகர்வோரை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதை குறிக்கும். பொதுவாக வியாபார சூழலில் சிற்றின மற்றும் பேரின காரணிகளை கவனத்தில் கொண்டு அவற்றை சமாளிக்கக்கூடிய யுத்திகளை கையாள வேண்டிய தேவை உள்ளது. ஆனால் சர்வதேச வியாபார சூழலில் நிறுவனம் ஒன்று பல்வேறு நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர்களை மையப்படுத்திய வியாபார நடவடிக்கைகளில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பொருளாதார, அரசியல், சட்ட, சமூக, கலாச்சார, தொழில்நுட்ப மற்றும் இயற்கை சூழல் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டியது அவசியமாகும். சர்வதேச வியாபார சூழல் என்பது சிக்கலான பல பரிமாணங்களை ஒருங்கிணைத்த பல்வேறு நாடுகளின் அரசியல் மற்றும் ஏனைய காரணிகளையும் அடிப்படையாக கொண்டதாகும். இதனால் சர்வதேச வியாபாரத்தில் ஈடுபடும் முயற்சியாளர்கள் தாம் செயற்படுகின்ற ஒவ்வொரு சந்தை சார்ந்த காரணிகளுக்கும் தந்திரோபாயங்களை அறிமுகம் செய்து சர்வதேச வியாபாரத்தில் வெற்றி கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் வியாபாரங்கள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் காரணிகள். சாதகமான பொருளாதார மற்றும் அரசியல் காரணிகள். உள்ளூரில் வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிப்பதற்காக அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் சலுகைகள், வரிச் சலுகைகள், மானிய கொடுப்பனவு. நுகர்வோருக்கு பொருள் கிடைப்பனவு அதிகமாக இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக வெளிநாட்டு இறக்குமதிகளை ஊக்குவித்தல். சர்வதேச உடன்படிக்கைகளை சாதகமாக மேற்கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் தமது பொருட்களை குறிப்பிட்ட நாட்டில் விற்பனை செய்வதற்கு அனுமதித்தல். பொருளாதார செழிப்பு நிலைமைகள் குறிப்பிட்ட நாடுகளில் நிலவும் போது வெளிநாட்டு வியாபாரம் சாதகமாக அமையும். பொருளாதார அமைதி, நியாயமான வட்டி வீதங்கள், குறைந்த பணவீக்க நிலைமை, சமமான வருமான பங்கீடு, உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி வீதங்கள் வெளிநாட்டு வியாபாரத்திற்கு சாதகமாக அமையும். குறிப்பிட்ட நாட்டில் உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியானது வியாபாரம் செய்வதற்கான சாதக முயற்சியினை கொடுக்குமாயின் உற்பத்தி செய்முறை, புதிய பொருளாக்கம் என்பவற்றிற்கான தொழில்நுட்ப கிடைப்பனவு வியாபாரிகளை ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து வளர்ச்சியடையும் சனத்தொகையானது சந்தையில் ஏற்படும் வளர்ச்சியை காட்டும். இவ்வாறு சனத்தொகை அதிகரித்துள்ள நாடுகளை மையமாக கொண்டு வியாபாரங்களை முன்னெடுத்து செல்லும். வியாபாரங்கள் சர்வதேச அளவில் விரிவுபடுத்துவதற்கான தேவை கொண்ட பல்வேறு நாடுகள் தமது சட்டங்களை ஒழுங்குபடுத்தி வியாபாரங்களை ஊக்குவிக்கின்றன. இதனால் நெகிழும் தன்மை கொண்ட சட்ட முறைகளை அமுல்படுத்துவதனால் சர்வதேச வியாபாரத்திற்கு சாதகமாக அமையும். இவ்வாறு நெகிழும் தன்மை உள்ள சட்ட முறைமைகள் கொண்ட நாடுகளை நோக்கி வியாபாரங்கள் தமது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றன. சில நாடுகளில் உள்ள இயற்கை சூழல், குறிப்பாக மூலவளங்களின் கிடைப்பனவு, ஊழியர் கிடைப்பனவு, வலு, ஏனைய உள்ளீடுகளின் கிடைப்பனவு சிறப்பாக அமையும் போது வெளிநாட்டு வியாபாரத்திற்கான ஊக்கம் அதிகமாக காணப்படும். சிறிய நிறுவனங்கள் சர்வதேச ரீதியில் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் போட்டி போடக்கூடிய விதத்தில் தொழில்நுட்ப வலைப்பின்னல் அமைப்புகள் சிறப்பாக அமையும் போது வெளிநாட்டு வியாபாரம் சிறப்பாக அமையும். நுகர்வோருடைய விருப்பங்கள், நடத்தைகள் வெளிநாட்டு வியாபாரத்திற்கு சாதகமாக அமையும் இடத்து சர்வதேச வியாபாரம் வளர்ச்சியடையும். உதாரணமாக நுகர்வோர் கொள்வனவு செய்முறை, பணப்பரிமாற்றம் என்பன தொலைபேசி ஊடாக மேற்கொள்ளப்படும் போது நிறுவனங்களும் அவர்களுடைய வேண்டுகைகளை நிறைவேற்றக்கூடிய புதிய வளங்கள், விற்பனை முறைகளை அறிமுகப்படுத்துவதால் நுகர்வோர் தமது விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான சர்வதேச கொள்வனவு செயற்பாடுகளில் உள்நுழைவார்கள். பொருளியல் நன்மை என்பது உற்பத்தி அலகுகளை அதிகரிக்கும் போது ஏற்படும் உற்பத்தி செலவு குறைவினை விளக்குகிறது. அதிக உற்பத்தியை மேற்கொள்வதால் ஏற்படும் குறைந்த உற்பத்தி கிரியத்தோடு வெளிநாட்டு வியாபாரத்தில் ஈடுபடும் நிறுவனங்கள் அதிக லாபத்தையும் கூடுதல் சந்தை பங்கையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒப்பீட்டு நய கோட்பாடானது உற்பத்தி செலவிலும் பார்க்க கொள்வனவு செலவு குறைவாக இருக்கும் போது செலவு குறைந்த செயற்பாடானது சிறப்பானது என விளக்குகின்றது. நாடுகள் தமது நாட்டிற்குள் உற்பத்தி செய்யும் போது ஏற்படும் கிரயத்தை விட கொள்வனவு செலவு குறைவாக இருக்கும் போது வேறு நாடுகளிடம் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து சந்தைப்படுத்துகின்றன. இதனால் கூடிய லாபத்தையும் பெற்றுக்கொள்கின்றன. தனியார் மயப்படுத்தல் கொள்கைகள் மற்றும் போட்டி நன்மைகளை அடைந்து கொள்வதற்காகவும் நிறுவனங்கள் சர்வதேச வியாபாரத்தில் நுழைகின்றன. போட்டி சந்தையில் உலகமயமாக்கல் நகர்வுகள் மூலம் வியாபார உறவுகளை பலப்படுத்துவதற்காகவும் சமூகமயமாக்கல் கொள்கைகளுக்காகவும் சர்வதேச வியாபாரத்தில் நிறுவனங்கள் ஈடுபடுகின்றன. சர்வதேச வியாபாரத்தில் பொதுவாக கட்டுப்படுத்த முடியாத காரணிகள். போட்டியாளர்கள்.
போட்டியாளர்களின் எண்ணிக்கைகள், அவர்களுடைய அமைவிடம், அவர்களுடைய தொழிற்பாடுகள் என்பவற்றை குறிப்பிடலாம். பங்கீட்டாளர்கள் வெளிநாட்டு வியாபாரத்தில் பொருட்கள் சேவைகள் வழங்கும் நிறுவனங்களை குறிக்கும். சர்வதேச பொருட்களை நுகர்வோருக்கு கிடைக்கச் செய்வதில் பங்காற்றும் நிறுவனங்கள் தமது போட்டி நன்மை தந்திரோபாயங்களை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்றன. பொருளாதார காரணிகள் மொத்த தேசிய உற்பத்தி, ஊழியர்களுக்கான அலகு கிரயம், தனிநபர் நுகர்வு வீதம், வங்கி செயற்பாடுகள், வட்டி வீதம், பணவீக்கம், பொருளாதார கொள்கைகள் என்பவற்றை குறிப்பிடலாம். சமூக காரணிகள் மக்கள் குடித்தொகையின் அளவு, குடித்தொகை வளர்ச்சி வீதம், குடித்தொகையின் பண்புகள், ஆண் பெண் வீதாசாரம். நிதி காரணிகள் வட்டி வீதம், பணவீக்க வீதம், வரி கொள்கைகள். சட்டம் சர்வதேச மற்றும் உள்ளூர் நிறுவனங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள், வெளிநாட்டு வியாபாரத்தை கட்டுப்படுத்தும் சட்டங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள், விலை பொதியமைத்தல் தேவைப்பாடுகள், வியாபாரங்களை பதிவதற்கான தேவை. பௌதீக காரணிகள் மண்வளம், காலநிலை, இயற்கை வளங்கள், இயற்கை அனர்த்தங்கள். சமூக கலாச்சார காரணிகள் கலாச்சார தொகுதிகள், நம்பிக்கைகள், அபிப்பிராயங்கள், இன மத கொள்கைகள், உபகலாச்சாரம், மொழி, சமயம் என்பவற்றை குறிப்பிடலாம். ஊழியர் பரம்பல், ஊழியர் திறனும் தகுதியும், ஊழியர்கள் உபகரணங்களை உபயோகிக்கும் முறைமை, ஊழியர்கள் தனியாட்களாக வேலை செய்தல், குழுக்களாக வேலை செய்தல், ஊழியர்களுடைய பண்புசார் விழுமியங்கள் என்பன இதற்குள் உள்ளடங்கும். இவ்வீடியோவில் வியாபார சூழலில் சர்வதேச வியாபார சூழலானது பல்வேறு நாடுகளில் வியாபார நடவடிக்கைகளில் மேற்கொள்கின்ற நிறுவனங்களில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை பார்த்தோம். இச்சர்வதேச வியாபாரத்தில் எத்தகைய காரணிகள் நிறுவனங்கள் பல்வேறு நாடுகளுடன் வியாபார செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு ஊக்கமளிக்கின்றன என்பது பற்றியும், எத்தகைய காரணிகளை சர்வதேச வியாபாரத்தில் கட்டுப்படுத்த முடியாது என்பதையும், அக்கட்டுப்படுத்த முடியாத காரணிகளை வியாபாரிகள் அறிந்து கொண்டு அக்காரணிகளுக்கேற்ப சிறந்த தந்திரோபாயங்களை மேற்கொண்டு சர்வதேச சந்தையில் உள்நுழைந்து தமது பொருட்களை விற்பனை செய்வதன் ஊடாக லாபம் உழைக்க முடியும் என்பது இங்கே குறிப்பிடப்படுகிறது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.